ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال نبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டமாகுக. ஆமீன். தங்கைக்குரிய பெரியவர்களே, துல்காதா மாதம் தொடங்கிவிட்டது. உலக நாடுகளில் இருந்தெல்லாம் ஆஜிகள் ஹஜ்ஜை நோக்கி புறப்பட தயாராகிவிட்டார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அந்த பயணத்தினுடைய பரவசம் எப்படி இருக்கும் என்று. அந்த எஹராம் கட்டுவதும், தல்பியா சொல்லுவதும், உறவுகளிடத்திலே பயணம் சொல்லுவதும், அந்த காபாவை எப்பொழுது பார்க்க போகிறோம் என்கிற ஏக்கமும் துடிப்பும், ஒரு விதமான இன்பத்தோடு கூடிய பதட்டங்கள் எல்லாம் வார்த்தையின் வலைகளுக்கு வசப்படாதது. அதை அவ்வளவு லேசாக வார்த்தைகளால் நம்மால் வடித்து சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆனந்தத்திற்குரிய ஒரு வணக்கம் தான் ஹஜ். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் கிபிலா இன்றைக்கு ஹஜ்ஜை நோக்கி திரும்பி இருக்கிறது. இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு அந்த ஹஜ் தான் நம்முடைய சிந்தனைகளாக, நாம் கேட்கக்கூடிய செய்திகளாக, நாம் பார்த்து பரவசப்படக்கூடிய காட்சிகளாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தங்கைக்குரிய பெரியவர்களே, வணக்க வழிபாடுகளில் நமக்கு தெரியும், தொழுகைக்கு ஒரு மனிதனுக்கு நிற்பதற்கும், ருக்கூ செய்வதற்கும், சஜிதா செய்வதற்குமான உடலாற்றல் இருந்தால் போதும், தொழுது விடலாம். நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தில் அவர் பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்குமான ஆற்றல் இருந்தால் அவர் நோன்பு வைத்து விடலாம். அதனால ஹஜ்ஜை பொறுத்தவரை அவருக்கு ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வருவதற்கு தேவையான பொருளாதார வசதியும் இருக்க வேண்டும், உடல் ஆற்றலும் இருக்கும். அரபியில சொல்லுவாங்க மாலி பதனி இபாதத் என்று சொல்லுவார்கள். மற்ற வணக்கங்கள் எல்லாம் சிலது வெறுமனே உடல் சார்ந்த வணக்கங்கள், சிலது பொருள் சார்ந்த வணக்கங்கள். ஹஜ்ஜி மட்டும்தான் உடல் சார்ந்த மற்றும் பொருள் சார்ந்த வணக்கம் என்று இரண்டும் கலக்கக்கூடிய இடம். அந்த வகை யாருக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிக்குண்டான வாய்ப்பும் உடல் உதவி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை ஹஜ்ஜி செய்வது கடமை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிகளில் உண்டு, இல்லையா? அந்த வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லோரும், தமிழகத்திலிருந்து மட்டும் சுமார் ஒரு 1.25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஹாஜிகள் போவதாக நாம் கேள்விப்படுகிறோம். உலகத்திலிருந்து பல லட்சம் ஹாஜிகள் வருகிறார்கள். நவீனங்கள் வளர்ந்திருந்தாலும், வசதிகள் பெருகியிருந்தாலும் கூட இன்றைக்கும் ஹஜ்ஜுடைய பயணம் என்பது ஒரு சிரமமான பயணம் தான். அதை லேசம் சொல்லிட முடியாது. இந்த காலத்துல கப்பலில் போய்விட்டு வரக்கூடிய ஹஜ்ஜுடைய பயணம் சிரமம் என்று சொன்னால், இன்றைக்கு வசதிகள் பெருகிவிட்ட இந்த காலத்திலேயும் ஹாஜிகள் சில சிரமங்களை சந்திக்கத்தான் செய்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயார் செய்திருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளின் ஏற்பாடுகளை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. எந்த இடர்பாடுகளும், துன்பங்களும், தடைகளும் இல்லாமல் அவருடைய ஹஜ்ஜு பயணத்தை அல்லாஹு தாலா நிறைவாக ஆக்குவானாக. நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைக்குரிய ஹஜ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், அதனுடைய கூலி சொர்க்கம் என்று அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக அந்த ஹாஜிகளின் ஹஜ்ஜை ஆக்கி தருவானாக. அதற்கு பிரதிபலனாக அல்லாஹு தாலா உயர்ந்த சுவனத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதாக இந்த துவக்கத்தில் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். தங்கைக்குரிய பெருமக்களே,
பொதுவாக ஹஜ்ஜுக்கு சென்றவர்களாகட்டும், செல்ல வேண்டும் என்று யோசித்திருப்பவர்களாகட்டும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சில செய்திகளை இந்த காலத்தில் சொல்வது பொருத்தம் என்று கருதுகிறோம். ஹஜ்ஜு செய்வதற்கு பணம் தேவைதான். என்னப்பா நீங்க என்ன ஹஜ்ஜு செய்யலையானா நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் கடன் இருக்கு, கொஞ்சம் காசு வந்த பிறகு ஹஜ்ஜு செய்யறோம், கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிறது, அதை முடித்து விட்டு ஹஜ்ஜு செய்கிறோம் என்று நிறைய காரணங்களை சொல்லுவோம். ஹஜ்ஜுக்கு பணம் தேவை, பாஸ்போர்ட் தேவை, போக்குவரத்திற்கு உண்டான உடலாற்றல் மற்ற வசதிகள் எல்லாம் தேவை, யாரும் மறுக்கல. ஆனா அது எல்லாவற்றையும் கடந்து வந்து தேவை. அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய நற்பாக்கியம். நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு விதித்திருக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அவனுடைய திரு காபாவை பார்த்து தரிசிப்பதற்கான நல்வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு எழுதியிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அல்லாஹு தாலா காபாவை கட்டி முடித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், வஅத்தின் பின்னாஸி பில் ஹஜ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் கூப்பிட்டா யாருக்கு சத்தம் கேட்க போகுது? கூப்பிடுங்க, சப்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய வேலை, அழைப்பது மட்டும்தான் உன் பணி, உங்களுடைய சப்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறது என்னுடைய பணி. அல்லாமா இப்னு கஸீர் தஃப்சீரில் எழுதுகிறார்கள், ஒரு பெரிய கல்லின் மீது ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து அழைத்தார்கள், மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள். அவ்வளவுதான். அந்த சப்தம் அன்றைய நேரத்தில் இருந்து கியாம நாள் வரை வரக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் அந்த சப்தம் சென்றடைந்தது. கருவில் இருந்தவர்கள், உருவிற்கு வராதவர்கள், மரங்களிலேயும் காய்களிலேயும் கனிகளிலேயும் தண்ணீரிலேயும் காற்றிலேயும் கலந்திருந்த அணுக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் சப்தத்தை அல்லாஹ் எட்டி வைக்கிறான். அந்த சப்தத்தை கேட்ட ஹாஜிகள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன் அஜாபஹு மர்ரத்தன் ஃபமர்ரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு அழைத்த அழைப்பிற்கு லப்பைக் என்று ஒருமுறை சொன்னவர்களுக்கு ஒருமுறை ஹஜ்ஜு செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. இன் அஜாபஹு மர்ரத்தை, அவர்கள் அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய அழைப்பிற்கு 2 முறை லப்பைக் லப்பைக் என்று சொல்லியிருந்தால் ஃபமர்ரத்தை, அவர்களுக்கு 2 முறை ஹஜ்ஜு செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் வழங்குகிறான். கியாமத் நாள் வரை வருகிற எல்லா மக்களும் அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் அழைப்பை கேட்டார்கள், லப்பைக் சொன்னார்கள், இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இதை படிக்கிற போதும் கேட்கிற போதும் நம்முடைய உள்ளம் இயங்க வேண்டும், யா அல்லாஹ் நாங்களும் அந்த லப்பைக் சொன்னவர்களின் பட்டியலில் இருக்க வேண்டும். உண்மைதான், உண்மைதானே? அல்லாஹ் அந்த நசீபை நம் எல்லோருக்கும் தருவானாக. பல முறை லப்பைக் சொன்னவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்துவானாக. அப்பத்தானே அல்லாஹுடைய காபாவை, திரு காபாவை, அந்த மக்காவையும் மதீனாவையும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பொருள் இருந்தால் ஹஜ்ஜு செய்து விட முடியும் என்பதெல்லாம் போலிவாதங்கள். எத்தனையோ நபர்கள், பெரும்பெரும் செல்வந்தர்கள், அவர்கள் நினைச்சா தினமும் ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம். ஒரு கற்பனையா சொல்றேன், ஹஜ்ஜுடைய காலமே துல்ஹஜ் பிற 8லிருந்து 13 வரைக்கும் தான். அதுக்கு முன்னாலே ஹஜ் இல்ல, அதுக்கு பின்னாடி ஹஜ் இல்லை. ஆனால் அவர்களுடைய பொருளாதார வசதி, அவர்கள் நினைத்தால் தினம் ஒரு உம்ரா செய்ய முடியும். அந்த அளவிற்கு விசாலமான பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவர்கள் நினைத்தால் 100 ஹாஜிகளை உருவாக்க முடியும். அல்லாஹ் அந்த அளவிற்கு விசாலத்தை வழங்கி இருக்கிறான். ஆனால் இன்னும் அப்படிப்பட்ட பல செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, செய்ய முடியாமல் போயிருக்கிறது. அதைத்தான் தௌஃபீக் என்று சொல்வது. ஒரு நூலாசிரியர் எழுதுகிறார், பெரிய இன்ஜினியர், அவருடைய துறை ரொம்ப பிஸியா இருந்தவர், உலகமே ஓடிட்டார். அவரை பார்த்து நாங்கள் சொன்னோம், ஹாஜியார், நீங்கள் ஹாஜியார் என அழைக்கப்படணும், ஒரு ஹஜ்ஜி செஞ்சா நல்லா இருக்கும். இன்னும் அவருடைய மனம் மாறிடுச்சு, சரி ஹஜ்ஜி செய்வோம் என்று போட்டாரு. உடனே ஹஜ்ஜி சர்வீஸ்ல அவருக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடைத்து விட்டது. பணத்தை கட்டி விட்டா, டிக்கெட் போட்டாச்சு, பாஸ்போர்ட் ரெடி, பயண தேதிகள்லாம் ரெடி, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவருடைய நசீபோ என்னவோ பிறப்பிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி யாரோ உறவுக்காரரை சந்திச்சிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ, இப்பெல்லாம் என்ன அவசரம், தாடி உனக்கு இன்னும் நல்லா நிறைக்கட்டும், முடியெல்லாம் நல்லா நிறைக்கட்டும், கிழவனான பிறகு போய்க்கலாம்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. ஆமாமா இப்ப வேண்டான்னு விட்டாரு.
இன்னும் 2 நாள் தான் பரபரப்புக்கு இருக்கு, மனசு மாறிடுச்சு. என்ன ஹஜ்யார் எல்லாம் ரெடி ஆகி போகலையா, இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலான்டார். எவ்வளவு சொல்லி கேட்கல. ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய நாள் வந்தது, அவர் போகல. அவர் போயிட்டு திரும்ப வர வேண்டிய அந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் முடிந்து 3 நாள் பிறகு அவர் மொதல் போயிட்டார். அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அச்சுறுத்துவதற்காக வேண்டி சொல்லல. அல்லாஹ் நம்முடைய நசீபில் விதித்து விட்டார். நமக்கான வாய்ப்புகள் விசாலமாக கதவு திறந்து வைத்து காத்திருக்கின்றன. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல், அல்லாஹனுடைய நல்வாய்ப்பு தௌஃபீக் இல்லைன்னா சில காரியங்களை செய்ய முடியாது. அப்படி என்றால் ஹாஜிகள் நாம் எதை ஆசைப்படணும் தெரியுமா? யா அல்லாஹ், நற்காரியங்களை செய்வதற்கும் ஹஜ்ஜி செய்வதற்கும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய காரியங்களுக்கான வாய்ப்பை கொடு என்பதின் மீது முதல்ல ஆசை வைக்க, பிறகு வாய் திறந்து கேட்க. முதலில் ஆசைப்பட வேண்டும், பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நன்றாக சிந்தித்து பார்த்தால் தெரியும். உலகத்தில் நற்பாக்கியத்தை அடைந்த பல நல்லுள்ளங்கள் சஹாபாக்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் உள்ளத்தில் ஏதேனும் ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையின் பிரதிபலனைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நல்லமலுக்கான வாய்ப்பாக வழங்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். சியாசித்தாவில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு செய்தி, உம்மு வரக்கா பின்த் நௌஃபல் என்று ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட போருக்கு நானும் வரணும், அனுமதி கொடுங்க. பொதுவாக இஸ்லாமிய மரபின்படி பெண்கள் போருக்கு வருவதற்கான அனுமதி இல்லை. அப்படியும் வந்தாலும் அவர்கள் போர்க்களங்களில் இறங்கி வாளெடுத்து போர் புரிவதற்கு உண்டான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. போராளிகள் காயம்பட்டு விட்டால், ஒரு நெருக்கடியான நிலைக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பக்கபலமாக இருப்பதற்கு வேண்டுமானால் பெண்களுக்கு அனுமதிக்கப்படும். இந்த உம்மு வரக்கா பின்த் நௌஃபல் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட போருக்கு வரணும். அப்படியே அவங்க கேட்டாங்க, உனக்கு ஏமா இப்படி ஒரு ஆசை? ஷஹாதா, போருக்கு வந்து உங்களுக்கு பணிவிடை புரிந்து அந்த நேரத்திலேயே எதிரிகளின் அம்புப்பட்டு நான் ஷஹீதாகிவிடக் கூடாதா? அல்லாஹ் அந்த நல்வாய்ப்பு எனக்கு தரமாட்டானா? அந்த ஆசையில தான் போருக்கு வர்றாங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டிலேயே இருங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஷஹாதத்தினுடைய மரணத்தை நசீபாக்குவான் என்று சொன்னார்கள். அவர்கள் வீட்டிலேயே இருந்தார்கள், தொழுதார்கள். வீட்டில் இருப்பவர்களை வைத்து ஜமாத்தாக அவர்கள் தொழுதார்கள். அபூதாவுதில் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போலவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹாதத்தினுடைய மரணத்தை, அந்த அந்தஸ்தை வழங்கினார். உடன் இருந்த அடிமைகளாலேயே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் சங்கைக்குரிய பெரியவர்களே, நல்லமல்களை முதலில் நாம் ஆசைப்பட, நம்ம ஹஜ்ஜி செய்திருந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்படும். மீண்டும் காபாவை பார்க்க வேண்டும், அல்லாஹனுடைய காபாவை மீண்டும் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை திரும்ப திரும்ப வருகிற போது அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறார். எத்தனையோ நபர்களிடத்தில் கேட்டிருக்கிறோம், நாங்க முதல் ஹஜ்ஜி எப்படி போகணும் தெரியுமா? ஒரு சொல்லுகிறார், ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஹாஜிகளை ஏக்கத்தோடு பார்த்திருக்கிறேன். ஒரு நபர் சொன்ன செய்தி அப்படியே பதிவு செய்கிறேன். ஹஜ்ஜிக்கு ஹாஜிகள் போகும்போது அவர்களை ஏக்கத்தோடு பார்ப்பேன். மனசுல ஒரு விதமான ஏக்கம் இருக்கும். அவர்கள் முகத்தை பார்க்கிற போது, ஆஹா, இவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறார்களே, எஹ்ராம் கட்டி போகிறார்களே, அவர்கள் கல்வியா சொல்லுகிறார்களே, இந்த முசாபஹா மோனகா நான் எஹ்ராமோடு எப்பொழுது செய்வேன் என்று இயங்கினேன், பல முறை இயங்கி இருக்கிறேன். ஹாஜிகளை பார்த்து நான் சொல்லுவேன், ஹாஜியார் எனக்கு துவா செய்யுங்க, ஹாஜியார் நானும் ஹஜ்ஜிக்கு போனேன் எனக்கு துவா செய்யுங்க என்று பல முறை சொன்னேன். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாட்டை அல்லாஹ் பார்த்து எனக்கு ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பை வழங்கினால் இன்றைக்கு பல ஹாஜிகளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அழைப்பாளனாக, ஹாஜிகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு வழங்கினான் என்று சொன்னதை நாங்கள் நேரடியாக கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் எனக்கு நான் நினைத்தால் ஹஜ்ஜி செய்து விடுவேன் என்கிற எண்ணத்தை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கு. அது என்ன நான் நினைச்சா போயிடும், அதெல்லாம் முடியாது. அல்லாஹ் அப்படியெல்லாம் வைத்து விடவில்லை. ஆசைப்பட்டவர்களை, நேசித்தவர்களை திரும்ப திரும்ப கிடைக்காதா என்று ஏங்கியவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு இருந்திருக்கிறது. எவ்வளவு நிகழ்வுகளை பார்க்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள், அல்லாஹ் அதை வழங்கினான். தங்கைக்குரியவர்களே, நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். நற்காரியங்களுக்கும் நல்லமல்களுக்கும் நம்முடைய உள்ளத்தில்
தனியாக ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆஜிகளை பார்க்கும்போது அப்படி ஒரு ஏக்கம் வருவது அல்லாஹ் பிரியப்படுகிறான். பெருமானாரை சந்திக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது அல்லாஹ் அதை ஏற்றுக் கொள்கிறான் இல்லையா? சொல்லப்போனா அதுதான் ஈமானுடைய வெளிப்பாடு. அல்லாஹுவை நேசிப்பதும், பெருமானாரை நேசிப்பதும், மக்காவை நேசிப்பதும், மதீனாவை நேசிப்பதும், அதை காண வேண்டுமே என்று ஆசைப்படுவதும், மதீனாவிலேயே நம்முடைய ரூஹுகள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஏங்குவதெல்லாம் ஈமானுடைய வெளிப்பாடு தானே. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மோதிரத்தில் இப்படி முத்திரை இருக்குமா, அல்லாஹும் அஹீனி ஸஈதா வமித்னி ஷஹீதா. யா அல்லாஹ், வாடுகிற போது நற்பாக்கியசாலியாக என்னை வாழச்சு, சஈதன் நற்பாக்கியசாலியாக வாடணும், மரணிக்கிற போது ஷஹீதாக மரணிக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், உண்மையாகவே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாடுகிற காலத்திலே நற்பாக்கியசாலியாகவே வாழ்ந்தார்கள். அதே போல அவருடைய மரணம் எப்படி அமைந்தது? அஹ்லுல் பகாவத் என்று சொல்லப்படக்கூடிய தவறான சித்தாந்தவாதிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதனுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள் இல்லையா? அல்லாஹுவிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. எதை நாம் கேட்கிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அல்லாஹு தஆலா அந்த நசீபை நமக்கு வழங்குகிறான். சங்கைக்குரிய பெருமக்களை, அப்படி என்றால் நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படும். காபாவிலே சென்று அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், அல்லாஹுடைய வீட்டை பார்க்க வேண்டும், அந்த திரையை தொட வேண்டும், அதை தொட்டு துவா செய்ய வேண்டும், அந்த ஸ்பரிசத்தினுடைய அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை மீண்டும் அடைய வேண்டும் என்கிற ஆசை ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு இருக்க வேண்டும். புதிதாக ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்ட்ட கேட்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹஜ்ஜ பைத்திக்கல் முக்கர்ரம் வ ஸியாரத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன்னுடைய திருக்காபாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபை கொடு, பெருமானாரை ஜியாரத்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு, கர்ராத்தையும் அமர்ராத் திரும்ப திரும்ப கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கிவிடணும். ஏனென்றால் அல்லாஹுடைய சுன்னத்து ஒன்று இருக்கிறது. யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுகிறான், நாடுகிறான், இந்த வாய்ப்பை தருகிறான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹும் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எனவே நம்முடைய பொருளின் மீதோ, நம்முடைய வசதியின் மீதோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனங்களின் மீதோ நாம் எந்த ஆதரவு வைக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹனுடைய நல்வாழ்வு வந்து விட்டால் அதெல்லாம் தானாகவே நமக்கு வழி அமைந்துவிடும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு பேட்டி, யமன் தேசத்திலிருந்து 120 வயதை சேர்ந்த ஒரு ஹாஜி ஹஜ்ஜிக்கு வருகிறார். இந்த பேட்டி கேட்கிறாங்க, இது உங்களுடைய எத்தனாவது ஹஜ்ஜி? 100வது ஹஜ்ஜி. அல்லாஹ் அக்பர். அப்படியா? ஆமா. அப்படியே எத்தனை வயசுல நீங்க ஹஜ்ஜி தொடங்கினீங்க? அவர் சொல்லுகிறார், 20 வயதுல நான் முதல் ஹஜ்ஜை தொடங்கினேன். முதல் 20 ஹஜ்ஜி வாகனத்திலே வந்தேன், அடுத்த 80 ஹஜ்ஜி நடந்தே வந்தேன். 120 வயது மனிதர் எழுந்து நடப்பதே இன்றைக்கு சாதனை இல்லையா? அந்த ஹாஜி யமன் தேசத்திலிருந்து நடந்தே 80 ஹஜ்ஜி, இது 80வது ஹஜ்ஜி நடந்து வருவதில் 100வது ஹஜ்ஜை பூர்த்தி செய்கிறேன் என்றார். இணையத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் நம்முடைய தனி மனித சாதனைகளுக்குள் வரவே வராது. கற்பனைகள் வேண்டுமானால் செய்யலாம், நிஜத்தில் அது நடைபெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும், அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த நல்வாய்ப்பை, தௌஃபீக்கை வழங்கினால் மட்டும்தான் வீட்டிலிருந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். அப்ப 120 வயதை அடைந்த ஒரு முதியவர் 100 ஹஜ்ஜை செய்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவர் ஆதங்கப்பட தகுந்தவர், அவர் பொறாமைப்பட தகுந்தவர். பெருமாள் நமக்கு இல்லைன்னு நம்ம அவரை பார்த்து ஆதங்கப்படலாம், இந்த மாதிரி இருக்கிறமே அவரை பார்த்து ஆசைப்படலாம். அங்கேக்குரிய பெருமக்களே, நாம் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்குகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட எத்தனையோ திருப்புமுனை நிகழ்வுகள் ஹஜ்ஜிலே நடந்திருக்கு. நம்ம ஆசைப்படணுமா இல்லையா? அமல் செய்வது ஒன்று இருக்கிறது. குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு பள்ளிவாசல் கட்டமைக்கிறது என்று நினைக்கிறார், வாழ்நாளில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கி விடுகிறார். நான் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறேன், துவா செய்யுங்கள் என்கிறார், அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறான்.
தங்கிக்குரிய பெருமக்களே, அல்லாஹனுடைய நெருக்கத்தை விரும்பாதவர்களுக்கு அல்லாஹ் அந்த நெருக்கத்தை தர்றதே இல்லை. மார்க்கத்தினுடைய நற்காரியங்களின் மீது ஆசை இல்லாதவர், அதன் பக்கம் திரும்பி பார்க்காதவர், அதெல்லாம் இப்ப ஒன்னும் அவசியம் இல்லைங்க, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அசட்டையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை தருவதே இல்லை. அப்படி என்றால் நாம் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா இல்லையா? அல்லாஹு மர்சுக்னி ஹுப்பக், யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை எனக்கு கொடு. உன்னை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களின் மீது பிரியப்படக்கூடிய வாய்ப்பை கொடு. எந்த காரியத்தை செய்தால் உன்னோடு நெருங்க முடியுமோ, உன்னுடைய நெருக்கம் கிடைக்குமா, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வாய்ப்பை கொடுன்னு கேட்கல, அப்படிப்பட்ட காரியங்களின் மீது பிரியத்தை கொடுன்னு கேட்டார். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அமல் செய்வதென்று இருக்கிறது, அந்த அமலின் மீது பிரியத்தை கொடு. ஏன்? பிரியம் வருகிற போதுதான் அதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற போதுதான் செய்வோம். கஷ்டம் இருக்கும், சிரமம் இருக்கும், மீண்டும் செய்வோம். சிரமங்களை மறக்கடிக்கக்கூடிய காதல், பிரியம், நல்வணக்கங்களின் தேவை ஹஜ் உணர்த்துகிறது. யோசித்து பாருங்கள். வசதிகள் இருந்த போதும் ஹாஜிகளுக்கு எஹராம் உடையில அரபாவில் தங்குவது, மினாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது லேசான விஷயமா? கஷ்டம் தானே. ஏசியிலேயே இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு அங்க போய் சிரமப்படணும். இந்த சிரமத்தை எல்லாம் அவர்கள் சகித்துக் கொள்வதற்கான காரணம், தங்கைக்குரிய பெருமக்களே, திரு காபாவை சந்திக்க வேண்டும் என்கிற மற்றற்ற பிரியம்தான் அவர்களை அதை சகித்துக் கொள்ள தூண்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல்ல, நம்மளும் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று கேட்கிறோம். ஏனென்று சொன்னால், யார் அப்படி கேட்டார்களோ, பிரியப்பட்டார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி விடுகிறான். சொல்ல ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு உண்டியில் சேர்த்தோம். எவ்வளவுங்க சேர்ப்பீங்க? 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா இப்படிதான் சேர்த்தோம். ஒரு தொகை சேர்ந்துச்சு. அது ஹஜ்ஜுக்கு போற காசெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த காசுல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம். சொல்கிறார் எப்படி? அது அப்படித்தான். அதுதான் அல்லாஹுடைய வல்லமை. நாம் ஆசைப்பட்டு விட்டால், பிரியப்பட்டு விட்டால், ஹஜ்ஜுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அல்லாஹுடையது. பாவனைகளை நாம் முயற்சி செய்கிறோம், நம்முடைய சக்திக்கு உட்பட்டவரை முயற்சி செய்கிறோம். அதற்கு அப்பால் அல்லாஹ் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹாஜிகளை பார்த்து நாம் ஆதங்கப்படணும். அல்லாஹு தஆலா இவர்களுக்கெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பே லப்பை சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். அதனால்தான் இன்றைக்கு அவர்கள் லப்பை சொல்கிறார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கும் அப்படிப்பட்ட லப்பை சொன்ன வாய்ப்பை நீ கொடுத்திருக்க வேண்டும். வரும் காலங்களில் நாங்களும் ஹஜ் செய்ய வேண்டும். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல லப்பை சொன்னவர்களாக நாம் ஆகியிருக்க வேண்டும் என்கிற ஆசையை நோக்க வேண்டும். சந்திப்புரியவர்களே, ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நேர்வழிக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறுதி தூதர் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் நபியாக இருக்கிற இந்த உம்மத்தில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நபியவர்கள் இப்படியே சொன்னார்கள். ஒருத்தர் நரகத்துல போய் விடுகிறார்கள், அவருடைய இடுப்பு வேட்டியை பிடித்து நான் இருக்கிறேன், அவர் அங்கே விழுந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். ஒருத்தர் கூட நரகம் பெறக்கூடாதுன்னு இருக்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபி அவர்கள் ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜி செய்வதற்கான பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலமாக வழங்கி இருக்கிறான். நினைச்சா ஹஜ்ஜுக்கு போயிட முடியும், உம்ராவுக்கு போயிட முடியும், திரும்ப திரும்ப போக முடியும். அதற்கான உடல் வலு இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் பலம் யஹுஜ்ஜ, அவர் ஹஜ்ஜி செய்யல. காரணம் இல்லாமல், நியாயமற்ற காரணங்களால் ஹஜ்ஜி செய்யலன்னா நபியர்கள் சொன்னார்கள், அவர் யஹூதியாகவோ அல்லது நசரானியாகவோ மரணித்து போவதில் நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னா. ரொம்ப கடுமையான வார்த்தை. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அவர் யூதனாக மரணிக்கட்டும் அல்லது அவர் கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும், அவரை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்? வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டவர்களுக்கு ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படி இருந்த அந்த கடமையை செய்யாத இவர் நமக்கு தேவையில்லை. இவருடைய பணம், பொருளாதாரம், செல்வம், ஆட்சி, அதிகாரம், வசதிகள் எதுவுமே அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு ஹாஜிகள் நம்முடைய பகுதிகளில் இருந்தும்
உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் செல்கிறார்கள், நாம் அறிவோம். எனவே அந்த ஹாஜிகளை பார்க்கிற போது நபியவர்கள் சொன்னாங்க இல்லையா, அல் ஹுஜ்ஜாஜி வல் உம்மார் வஃதுல்லா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அவர்களை பார்க்கிற போது மரியாதையாக கண்ணியத்தோடு பார்த்து சலாம் சொல்வதும், முசாஃபஹா செய்வதும், மானகா செய்வதும் அந்த காபாவையே கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்குகிறார். அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், ஹாஜி நீங்க போகிற இடங்கள்ல எங்கெல்லாம் துவா கபூல் ஆகுதோ அங்கெல்லாம் எங்களுக்கு துவா செய்யுங்க, எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய இன்னபிற காரியங்களுக்கும் துவா செய்யுங்கள், என்னுடைய சலாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டி வையுங்கள், நபியினுடைய ரவுலாவுக்கு முன்னால் இருக்கிற போது உங்களுக்கு எங்களுடைய சலாத்தை அல்லாஹ் நினைவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் துவா செய்கிறோம் சொல்லணும். அதே போல உங்களது பிரயாணத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக, உங்களது சிரமங்களை அல்லாஹ் இலகுவாக்குவானாக, உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக மபரூராக அல்லாஹ் ஆக்குவானாக என்று நாம் துவா செய்யும். தங்கைக்குரிய பெருமக்களே, இது நம்முடைய ஈமானி அடையாளம். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானால் உயர்ந்தவர்களாக இருங்கள், இந்த உலகமே உங்களுக்கு பின்னால் கூட இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய ஒருவர் தானே ஹஜ்ஜுக்கு போகிறார், உம்ராவுக்கு போகிறார், இருக்கட்டும், நீங்கள் அவரிடத்தில் எழுந்து நின்று சலாம் சொல்லி முசாஃபா செய்து மானகா செய்து அவரிடத்தில் இந்த வேண்டுகோளை வையுங்கள். ஏண்டா, உலகத்திலேயே ஒப்பற்ற உயர்வுக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் உம்ராவுக்கு போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று அவர்கிட்ட சலாம் சொல்லி முசாஃபா செய்து சொன்னார்கள், அஷ்ரிக்னா யா அஹி ஃபீ துஆஇ, உமரே என் சகோதரரே உங்கள் பிரார்த்தனையை என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், மறந்துடாதீங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இஸ்லாத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்த பெரிய கிஃப்டாக அன்பளிப்பாக நபியவர்கள் என்னை பார்த்து சொன்ன இந்த வார்த்தையை கருதுகிறேன் என்றார். தங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் நம்முடைய பணியை, நம்முடைய சங்கையை ஹாஜிகள் மூலமாக அல்லாஹுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வல்ல நாயன் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால் நமக்கு வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஹாஜிகளை சங்கைப்படுத்துவது, ஹஜ்ஜுடைய மாதத்தை சங்கைப்படுத்துவது, அல்லாஹுவால் சங்கை செய்யப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட நாட்களை மனிதர்களை சங்கைப்படுத்துவது தக்வல் குரு, இது இறையச்சத்தின் வெளிப்பாடு இல்லையா? அப்படி என்றால் நம்முடைய இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இது இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் ஹாஜிகளை பார்க்கிறோமோ அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைக்க வேண்டும். வல்ல நாயன் மீண்டும் நாம் துவா செய்து கொள்கிறோம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜை மக்பூலாக மபரூராக ஆக்கிக் கொள்வானாக. யாரெல்லாம் நம்மில் ஹஜ்ஜி செய்திருக்கிறோமோ மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. யாருக்கெல்லாம் இன்னும் ஹஜ்ஜி உம்ராவினுடைய பாக்கியம் அமையப்பெற வேண்டுமோ வல்ல நாயன் அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய நசீபை, பெருமானாரை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சலாம் சொல்லக்கூடிய தௌஃபீக்கையும் வல்ல நாயன் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.